Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறேலா இருக்கும். ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கெரியர். ஸோ உங்களோட கெரியரில் வந்துட்டு ஒரு நல்ல நியூஸ் வருது. ஸோ என்ன குட் நியூஸ் வந்துட்டு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களோட கெரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த குட் லக். Pile number 1க்கு வந்துட்டு good luck. Pile number 2 333. 333 angel number 333. Pile number 3 shooting star. Pile number 3க்கு வந்துட்டு shooting star. Okay. So first good luck, second 333 and shooting star. So இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கன்ஃபியூசிங்காக குழப்பமாக இருக்குது. எந்த பையில் நான் எடுக்கிறது, எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னா 1 2 3 இந்த நம்பர்ஸ் வச்சும் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பைல் நம்பர் 1 குட் லக். யாரெல்லாம் இந்த பைல் குட் லக் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ குட் லக் வந்திருக்கு. Good luck, simplicity. ஸோ டெஃபினட்டாக இந்த கார்டு பார்க்குறப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வருது. குட் நியூஸ், ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் கிடைக்கும். நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. எஸ், சி செலிப்ரேஷன் கார்டு. ஒன் மோர் செலிப்ரேஷன். எஸ், சி யூ காட் வேர்ல்ட் கார்டு as a பேக் டெக்ல வந்திருக்கு. கண்டிப்பா எஸ். ஸோ பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 1க்கு நல்ல ஒரு செலிப்ரேஷன் கார்டு, ஹாப்பினஸ்க்கான ஒரு மெசேஜஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ உங்களோட வேலை, உங்களோட கெரியர் சம்மந்தப்பட்டது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் புது ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு பிளானிங்கில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு புது ப்ராஜெக்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஒரு நல்ல நியூஸ் உங்களை தேடி வரும். ஓகேங்களா? அண்ட் சி உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 1 நிறைய தடங்கள் இருக்கு. வேலையில வந்துட்டு இது வரைக்கும் நிறைய தடங்கள் இருந்திருக்கும். அதாவது கிடைக்க போற அந்த டைம்ல கடைசி நிமிஷம் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியாச்சு, எல்லாமே நான் கரெக்டா பண்ணிட்டேன், ஆனாலுமே எனக்கு வந்துட்டு கிடைக்கல. அந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கடைசி நிமிஷத்துல தான் உங்களோட லக்கே மோஸ்ட்லி உங்களை விட்டு போயிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த டைம் ஒரு சில விஷயங்கள் கரெக்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. உங்களோட கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மறைமுகமா உதவிகள் பீப்புள் டெஃபினெட்லி செய்யறாங்க. ஓகேங்களா? அதாவது ஃபேஸுக்கு நேரம் முடியாதுன்னு சொன்னா கூட உங்களுக்காக ஒரு ஆஃபர் இன்னும் ஹோல்டுல தான் இருக்கு, இன்னும் வெயிட்டிங்ல தான் இருக்கு. ஓகே, அண்ட் ஒரு அட்வைஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா,
தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்கள், தேவையில்லாத மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, காசிப்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு உங்களோட வேலை பாதிப்புகள் இப்போ கரண்ட்லி இருக்கு, ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கு இந்த பிரச்சனைகள் வேலை செய்யற இடத்துல இருக்குன்னா பிகாஸ் நீங்க எல்லா விஷயத்தையும் கேட்குறீங்க, கவனிக்கிறீங்க. லைக் எல்லா கைண்ட் ஆஃப் காசிப்ஸ், உங்களை பத்தி ஏதாவது காசிப் பண்றாங்களா, அதை ஓவரா வந்து கவனிக்கிறீங்க, மற்றவங்க காசிப் லிசன் பண்றீங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களோட க்ரோத்துக்கு ஒரு தடங்களாக இருக்குது. அண்ட் ஆல்சோ காசிப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட சேர்ந்துட்டு நீங்கள் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கான லக்கை உங்கள் கையில் விட்டு போக வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? ஆனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு குட் ஆஃபர் அப்படிங்கிறதுமே வந்துட்டு இருக்கும். ஓகே, அண்ட் யூ காட் வேர்ல்ட் கார்ட். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த டைமில் வந்து ஒரு வெக்கேஷன் இருக்கலாம், ஒரு டூர் இருக்கலாம், ஒரு பிரேக் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்திருக்கலாம், ரொம்ப ஒரு ஃபியூ வீக்ஸாக இல்லை ஒரு ஒரு ஃபியூ மந்த்ஸாகவே வந்துட்டு பிரேக் எடுக்கணும், பிரேக் எனக்கு வந்துட்டு தேவை அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆனால் கிடைக்காம இருந்துச்சு. வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்க, எல்லாமே லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு அதுவுமே வந்து கிடைக்காம இருந்துச்சுன்னா இந்த டைம் இட் இஸ் எஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யூ கெட் தட் ஹெல்பிங் ஹேண்ட். அதுதான் இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா, உதவி செய்யறதுக்கு பர்சன்ஸ் வந்து கிடைப்பாங்க. ஸோ அதனால வந்து இட்ஸ் எ குட் சைன். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ், ஒரு ஹெல்த்தியான, ஒரு நல்லபடியான ஒரு சைன் தான் இது. பொறுமையா இருந்ததுக்கான பலன் அது வந்து ஓவராலா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ரொம்ப பொறுமையா எல்லா விஷயத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்ததுக்கு இந்த டைம் பலன் கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு உங்க கூட இருந்த ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப்புமே உங்களை விட்டு விலகி இருக்கும். இப்போது உங்களுக்கு வேலை இல்லாத டைமில் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் நல்லா சம்பாதிச்சு நல்ல ஒரு பிளேஸில் இல்லாதது காரணத்தை வச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்டு, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், விலகி போயிருப்பாங்க. உங்களை பேசக்கூடாததெல்லாம் சொல்லி பேசி காயப்படுத்தியிருப்பாங்க. அந்த உறவு, அந்த ஒரு ஃப்ரெண்டு முன்னாடியே நீங்கள் தலை நிமிர்ந்து ஒரு நடக்கிறதுக்கு, என்கிட்டயும் வேலை இருக்கு, நான் நல்லா சம்பாதிக்கிறேன் இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். இது வந்து என்னன்னா, இந்த வர குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளோ விஷயங்களை கேட்டீங்களோ, எவ்வளோ விஷயங்களுக்கு நீங்க சகிச்சுக்கிட்டீங்களோ அதுக்கான ஒரு பலன் இருக்கும். பட் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த நல்ல நியூஸ் வந்தாலும் அதுக்கான உழைப்புங்கிறதுமே வந்து உங்க சைட்ல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்சஸ், எந்த தொந்தரவு வந்தாலும் அதை கவனிக்காம உங்க வேலையில கவனத்தை முழுமையா செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கான பலன் கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் 333 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ 333 ஏஞ்சல் நம்பர். Patient. இந்த கார்டு ரொம்ப கியூட்டா இருக்கு. லுக் அட் தி கார்டு. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. Path is patience. ஓகே, பார்க்கலாம்.
எனக்கு இது பார்த்த உடனே ஒரு மெசேஜ் வருது என்ன அப்படின்னா, இது ஒரு குட் நியூஸாகவும் சொல்றாங்க, அதே சமயம் கொஞ்சம் ஒரு கைண்ட் ஆஃப் வார்னிங் சைனாவுமே சொல்றாங்க. என்னன்னா, வேலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு நல்ல உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு நல்லபடியா முன்னுக்கு கொண்டு போற மாதிரியான ஒரு ஆஃபர், ஒரு ஹெல்ப் ஏதாவது ஒன்று வந்து கிடைக்கும். ஆனா அந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து ரகசியமா வச்சுக்கணும். அதாவது ஒரு சில பேர் வந்து ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்றவங்களுக்கு எஸ் கிடைக்கும். அண்ட் கிடைக்கிற அந்த ஒரு விஷயத்த ரகசியமா வந்து வச்சுக்கோங்க. யாருக்கிட்டும் இப்போ உங்கள ஒரு சில பேர் கூட ஒரு ஹேபிட் இருக்கும், எல்லா நல்ல நியூஸையும் எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுறது. அது மாதிரி வந்துட்டு இந்த வேலை விஷயத்துல வந்துட்டு பண்ணாதீங்க. பிகாஸ் எஸ், நீங்க நியூஸை வெளியே சொன்னீங்க அப்படின்னா உங்களோட சேர்ந்து சந்தோஷப்படுவாங்க ஃபேஸுக்கு நேரா. ஆனா பின்னாடி போயிட்டு கண்டிப்பா வந்து ஈவில் ஐ ஜெலஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்களா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல விஷயம் அது எதுவா இருந்தாலும் சரி, கவனம் இந்த மாதமாவது முக்கியமா கவனமா வந்துட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அது நீங்க ரொம்ப பொறுமையா இருந்ததுக்கு, ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு, உழைச்சதுக்கு வந்துட்டு அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஸோ அதை வந்து கவனம், ஓகே, அது ப்ரொடெக்ட் பண்ணுங்க பொறுமையா. அதாவது இப்போ ஒரு சில பேர் இருப்பாங்க, எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும், ஆனா வெளியில பாத்தீங்கன்னா சைலண்டாவே இருப்பாங்க. யாருக்குமே தெரியாது அவங்க லைஃப்ல அவங்க சைலண்டா அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. எவ்வளவு அச்சீவ் பண்ணாலும் வந்துட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க, எதுவுமே பண்ணாத மாதிரி இருப்பாங்க. உங்க லைஃப்லயும் அந்த மாதிரி பர்சன்ஸை பார்த்திருப்பீங்க. அப்படி இருங்க. பிகாஸ் உங்களை சுத்தி ஈவில் ஐ ஜெலசி இஸ் ரியல் இருக்காங்க, அது உண்மைதான். ஸோ அதனால ஸ்டேட்டஸ்ல எடுத்து போட்டு எல்லாம் வேண்டாம். இடமாற்றம் டிரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எஸ் அப்சல்யூட்லி ஒரு நியூ ஜேர்னி வந்துட்டு இருக்கு. டிரான்ஸ்ஃபர் கேட்குறீங்களா, வந்துட்டு கிடைக்கும், அதுக்கான ஒரு நல்ல நியூஸ் இருக்கும். அண்ட் ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அது சம்பந்தமா எல்லாமே வந்து தள்ளி போயிட்டே இருக்கு, ஒரு பதிலும் வரலன்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் இந்த மந்த் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மந்த்ல இருந்து வரக்கூடிய மந்த்ஸ் கண்டிப்பா வந்துட்டு எதிர்பார்க்கலாம். சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு ஆஃபரே பார்த்தீங்கன்னா ரொம்ப போராடி கிடைக்காது, ஈஸியாக கிடைக்கும். ஓகே, ஸோ நல்ல ஈஸியாக வந்துட்டு அது உங்களை தேடி வரும், விச் இஸ் வெரி குட். அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த வேலையை வந்து தட்டி பறிக்கிறாங்க. அவங்க யார் என்னங்கிறது தெரியாம இருந்துச்சுன்னா எல்லா உண்மைகளும் வந்துட்டு இந்த மாதம் தெரிய வாய்ப்புகள் அதிகம். யாரு அந்த பர்சன், ஏன் இப்படி பண்றாங்க, யார் மூலியமா இந்த ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க, யார் மூலியமா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, எல்லா விஷயமும் வெளியே தெரிய வாய்ப்புகள் அதிகம். அண்ட் ஒரு சில பேருக்கு ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். இது வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி, பர்த்டே செலிப்ரேஷன்ஸ், அதில் கூட வந்துட்டு ஒரு நல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹாப்பியாக ஜாலியாக எல்லாரும் வந்து டுகெதராக ஒன்றா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் வந்துட்டு அமையும். சரி, ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகிறது என்ன அப்படின்னா, நம்பர் 3ங்கிறது வந்துட்டு இந்த மந்த் ரொம்ப அதனோட ஒரு எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாகவே வந்து எதிர்பார்க்கலாம். பிகாஸ் நம்பர் 3 அதிகமாகவே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு தெரியுது. ஓகேங்களா, ஸோ வளர்ச்சிங்கிறது வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க, க்ரோத் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, பிகாஸ் நம்பர் 3யோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக எனக்கு வந்து காமிக்கிறதுனால பைல் நம்பர் 2 க்ரோத் அப்படிங்கிறது இருக்கும். சி, க்ரோத் அப்படின்னா அதாவது வளர்ச்சி அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் வந்து ஒரு சில பேர் என்டையராக அப்படியே ஒட்டுமொத்தமாக வளர்ச்சின்னு வந்து பார்க்க முடியாது. சின்ன சின்னதாக உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 2 நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போவீங்க, சின்ன சின்னதாக தான் படி எடுத்து வச்சு வச்சு போவீங்க. ஓகேங்களா, ஆனால் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக அந்த வளர்ச்சி வந்துட்டு எதிர்பார்க்கலாம்.
அண்ட் டீம் ஒர்க் குரூப் ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நாளா ஒரு வேலை வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அதை செஞ்சு முடிக்கிறதுல ஏகப்பட்ட பிரச்சனை, ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் போயிட்டே இருக்குன்னா அது இந்த மாதம் முடிவடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பிஸ்னஸ் பர்சன் இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஆஃபர்ஸும் இருக்கும், பார்ட்னர்ஷிப்க்கும் வந்துட்டு ஒரு பாசிபிள் ஒரு ஷார்ட் டேர்மா ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு பார்ட்னர்ஷிப் மாதிரி பண்றதுக்கும் வந்துட்டு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பிஸ்னஸ் டீல் பண்றதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதம் வந்துட்டு இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஆஃபராவது உங்களை தேடி வரும், பிஸ்னஸ் ஆஃபர் ஆகுது உங்களை தேடி வரும். ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த ஒரு 9 of Wands வந்திருக்கிறதுனால ஸோ எனர்ஜி தான் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சுன்னு பார்த்துக்கிட்டா அது வந்து சேலஞ்சுன்னு பார்த்துக்கிட்டா அது வந்து உங்களோட எனர்ஜி தான் வந்து இருக்கு. பிகாஸ் இது என்ன அப்படின்னா வந்து இந்த மாதம் கொஞ்சம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எனர்ஜி பார்த்துக்கோங்க. அதாவது எய்தர் வந்து நீங்க ரொம்ப ஓவரா வேலை செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல நைட்டெல்லாம் தூங்காம 24 மணி நேரமும் சரியா சாப்பிடாம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க எனர்ஜி ட்ரெயின் ஆகும். ஓகேங்களா? ஸோ நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய ரிப்ளை பண்றது, இந்த ஒரு விஷயமே வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு எனர்ஜி பாதிப்புகள் வந்து கொடுக்கலாம். அதாவது சூப்பர் பிஸி பர்சன்னு சொல்லுவாங்கல்ல, எப்ப பார்த்தாலும் பிஸியாவே இருப்பாங்கப்பா, இவங்களை பிடிக்கவே முடியாது, அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு சில பேருக்கு இந்த மாதம் வந்து இருக்கும். இந்த மாதம் அது கண்டிப்பா வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எனர்ஜி வைஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. தேங்க்யூ. pile number 3 ஷூட்டிங் ஸ்டார். ஸோ யாரெல்லாம் இந்த ஷூட்டிங் ஸ்டார் இந்த பையில வந்து சூஸ் பண்ணீங்களோ உங்களோட கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன குட் நியூஸ் எதிர்பார்க்கலாம்? ஓகே, ஷூட்டிங் ஸ்டார். P more witchy. Okay. இந்த 3 of Pentacles 3 பைலுக்கும் வந்தாச்சு. சரி, எனக்கு ஒரு மெசேஜ் வருது இந்த டைம்ல, யாரோ ஒருத்தவங்க உங்களை காப்பி பண்றாங்க. சம்மன் உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. நீங்க ஒரு பர்சனலி ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா வச்சிருக்கீங்க, இல்லை உங்களோட வேலையில பிரைவேட்டா ஏதாவது வேலை செய்யறீங்க, உங்க பிசினஸ் பிளானே இருக்குன்னா அதை நீங்க வந்து ரிவீல் பண்ண அதை வெளியே வந்து அதை காமிக்க யாரோ ஒருத்தவங்க உங்களை காப்பி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி அவங்களோட இதுல பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட காம்படிட்டர் தான் அவங்க. நீங்க என்ன செய்யறீங்களோ, உங்களோட ஐடியாஸ் என்னவோ அதை கொஞ்சம் கூட மாத்தாம அப்படியே பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ கவனமாக இருங்க. நீங்க ஒன்னொன்னும் யோசிச்சுட்டு புதுசா ஏதாவது ஒன்று செய்யலாம், புதுசா ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்க, அது ஈஸியா அவங்க வந்து காப்பி பண்ணிட்டு போறாங்க. ஸோ கவனம், அந்த ஒரு விஷயம் மட்டும் கவனம். ஓகேங்களா? அண்ட் இதுல ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, உங்களோட வேலைகள் வந்துட்டு நிறைய பேர் நோட் பண்றாங்க. உங்களோட திறமைகள், உங்களோட வேலை அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் இது மூலியமா வந்துட்டு உங்களை தேடி வரும். ஓகேங்களா? See, you got Magician, Strength card, 8 of Wands and Queen of Pentacles. Yes, 6 of Pentacles. Wonderful. எல்லாமே வந்துட்டு அப்சல்யூட்லி குட் நியூஸ்க்கான ஒரு கார்டு தான். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு pile number 3 ஷூட்டிங் ஸ்டார். லக்கு. இந்த டைம் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வேணுமோ அது தெளிவா அழகா வந்துட்டு கேளுங்க. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி டிவைன் கிட்ட அண்ட் அதே மாதிரி வந்துட்டு தைரியமாக புதுசா துணிச்சலா ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதம் நீங்க செய்வீங்க. உங்களோட வேலைகள், உங்க திறமைகள் வந்துட்டு வெளியே தெரிய வரும். ஆல்தோ ஒரு சைடு பீப்புள் வந்து காப்பி பண்றாங்க, அதெல்லாம் பண்ணாலும் ஒரிஜினல்
தான் பவர் அதிகம், ரைட்? ஸோ அதனால உங்களுடைய திறமை யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும், உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துட்டு அது கிடைக்கும். அதை டெஃபினட்டா நீங்களும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதம் வந்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல நியூஸ் இருக்கும். எதிர்பார்க்காத ஒரு பணவரவு இருக்கும். அதே மாதிரி வேற ஒரு இன்கம் சோர்ஸும் ரெடி பண்ணுவீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு நல்ல சின்னதா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றேன், இந்த வீலாக் பண்ணுவாங்க, இந்த ரைட்டர், ஸோ இது மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு எழுதுறது, இந்த இது சம்திங் அது மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒன்று புதுசா வந்து பண்ணுவீங்க. ரொம்ப நாளா கனவு, ரொம்ப நாளா அந்த பண்ணலான்ற ஒரு தாட் இருந்துச்சு, ரொம்ப நாளா அதை பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இந்த மாதம் வந்துட்டு கண்டிப்பா அதுல ஒரு டைம் இருக்கும். ஓகேவா? ஸோ தைரியமாக செய்யுங்க. யூ ஆர் ப்ரொடெக்டட். உங்களுக்கான ப்ரொடெக்ஷன்ங்கிறது யாரோ கொடுப்பாங்க. அண்ட் ஜூலைல பாக்குறப்போ அந்த பாதியில இருந்து அந்த கடைசி ஜூலை எண்ட்லலாம் ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சோம். ஜூலை ஆரம்பம் வந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அப்படியே நினைச்சது நடக்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே போற மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து பாதியில இருந்து அந்த எண்டு வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப சீக்கிரமா போகும். ஏதோ கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியுங்க. ஒரு ஸ்டெப் growth ஆவது நீங்க வந்து எடுத்து வைப்பீங்க. அண்ட் உங்களுடைய வேல்யூ ரைஸ் ஆகும். நீங்க வந்து இப்போ ஒரு வேலை செய்யணும், நான் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கணும், எனக்குன்னு ஒரு வேலை, ஒரு இது இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த டைம் வந்து ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்கும். எஸ், நீங்க வந்து போத் ஒர்க்கிங் பர்சனாகவும் இருப்பீங்க, ஃபேமிலியுமே வந்துட்டு ரன் பண்ணிட்டு போவீங்க. அதுக்கான ஒரு சப்போர்ட், அதுக்கான ஒரு தைரியம் வந்து இந்த மாதம் அதிகரிக்கும். என்னால செய்ய முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு பயந்துட்டு இருந்து நீங்க செஞ்சு காமிப்பீங்க. ஓகே, எனக்கு இது ரெண்டுமே வந்து டூ மோர் blessings. You got magician and strength. எது செய்யணுமோ தைரியமா செய்யுங்க, அதுதான் விஷயமே. ஆனா அதே சமயம் எடுத்த உடனே ஒரு வார்னிங் சைன் வந்ததே வந்து நீங்க புதுசா செய்யறீங்க, ஆனா உங்க சுத்தி இருக்கிறவங்களும் வந்துட்டு காப்பி பண்றாங்க. நீங்க ஒரு பொறுப்பு வந்து இப்ப நீங்க பிசினஸ் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு வேலையை வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து செய்ய சொல்றீங்க அப்படின்னா, யாருக்கிட்ட அந்த வேலையை கொடுத்து செய்ய சொல்றீங்கிறதுல கவனம் முக்கியம். அவங்க உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு எல்லா ஐடியாஸும் எடுத்துக்கிட்டு அவங்க உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு எதிராகவே வந்துட்டு ஏதோ வேலை பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு நன்றியோட கிரேட்ஃபுல்னஸோட இருக்காங்களா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இது என்ன அப்படின்னா, பயல் நம்பர் 3க்கு ஜெல்லஸ் பர்சன் இருக்காங்க நிறைய. அது உங்க குடும்பத்திலே வந்துட்டு ஒரு சில பேர் இருக்காங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது பெஸ்ட். ஓகேவா? பட் ஆனால் நீங்கள் போல்டு பர்சன், எய்தர் நீங்கள் வந்து ஒரு ஸ்கார்பியோவா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு லியோவா இருக்கலாம், சிம்ம ராசி, இல்லைன்னா வந்து விருச்சிகம், இல்லைன்னா வந்துட்டு ஃபயர் சைனா இருக்கலாம். எஸ், ஒரு ஏர் சைனா கூட இருக்கலாம். நல்லா பேசுவீங்கல்ல, உங்களுக்கு வந்துட்டு உங்க பேச்சு திறமை தான் உங்களுக்கு ஏகப்பட்ட டீலிங் வந்துட்டு பிசினஸா இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அந்த டீலிங் உங்களுக்கு வந்துட்டு முடிச்சு கொடுக்கறதே வந்து அந்த தைரியம், அந்த பேச்சு திறமை, இது ரெண்டும் இருந்தா போதும். ஓகேங்களா? உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிம்மம், விருச்சகம், இல்லைன்னா வந்து மிதுனம், இது நீங்க இந்த ராசியா இருப்பீங்க, இல்லைன்னா அந்த ராசிக்காரங்க மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்கும். ஓகேவா? So that's definitely wonderful good news தான். So that's all for pile number 3. Thank you. So 3 pileமே வந்துட்டு different newses பார்த்தோம். இது எல்லாமே கைடன்ஸ். பர்சனலா தெரிஞ்சுக்கணும்னா டீடைல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பர்சனலி கான்டாக்ட் பண்ணுங்க. Thank you.